Hello everyone, welcome to our Centermap NEET YouTube channel. So இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஹீமோகுளோபின். ஸோ இது யார் வந்து டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப மேக்ஸ் பெரிட்ஸ்ங்கிறவர் தான் டெஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இந்த இயர் எப்போ அப்படின்னா 1959. ஓகேங்களா? ஸோ ஹீமோகுளோபின் விச் இஸ் டெட்ராமெரிக் புரோட்டீன். ஸோ இதுல எப்படின்னா 4 பாலிபெப்டைட் செயின் வந்து நம்மளோட ஹீமோகுளோபின்ல வந்து பிரசன்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த 4 பாலிபெப்டைன்ல என்னென்ன அப்படின்னா 2 ஆல்பா செயின் இருப்பாங்கப்பா. ஸோ இங்க ஒரு ஆல்பா செயின் பாக்குறீங்க, இங்கேயும் ஆல்பா செயின் பாக்குறீங்க. ஸோ அதே மாதிரி 2 பீட்டா செயின் வந்து பிரசன்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செயினுக்குமே எப்படி இருக்குன்னா ஈச் செயின் ஹேஸ் எ ஹீம் குரூப், அதாவது அயன் கண்டெய்னிங் பார்ஃபைரின் ரிங் வந்து பிரசன்ட் ஆகியிருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் கூட பைண்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? அப்போ 2 ஆல்பா 2 பீட்டா செயின். இப்போ இங்க என்ன ஆகுது, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீமோகுளோபின் மாலிக்யூல்ஸ் வந்து இட் வில் கேரி த 4 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹீமோகுளோபின் லெவல் வந்து கிராம் பெர் டெசிலிட்டர்ல தான் வந்து இது பண்றாங்க, மெஷர் பண்றாங்க. இன் ஹெல்தி இண்டிவிஜுவல் த லெவல் ரேஞ்சஸ் ஃப்ரம் தி 12 to 20 கிராம் பர் டெசிலிட்டர். தென் ஜென்ரலி ஹீமோகுளோபினோட லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப நார்மல் லெவல் மேல்ல பாத்தீங்கன்னா 13.5 to 17.5 இருக்காங்க. ஃபீமேல்ல பாக்குறப்ப 12 to 15.5. ஓகேங்களா? This is about the structure of hemoglobin. Thank you.